வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. இன்று ஏப்ரல் 22ஆம் நாள். இன்று எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு பிறந்த நாள். பலரும் ஆசான் என பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அழைக்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோகன். இதுவரையில் 100க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்கின்றார், எழுதி கொண்டும் இருக்கின்றார். தினமும் தன்னுடைய இணைய பக்கத்தில் எழுதி கொண்டிருக்கின்றார். பல வாசகர்களின் கேள்விக்கு சந்தேகங்களுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய அவரது பிறந்த நாளில் அவர் குறித்து சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவதில் எனக்கு மகிழ்ச்சி. ஒரு வாசகனாக, ஜெயமோகனின் வாசகனாக எனக்கு மகிழ்ச்சி. குறிப்பாக அவர் குறித்த சில புத்தக அறிமுகங்களை இந்த நேரத்தில் ரொம்ப சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்கள் ஜெயமோகனை இதுவரையில் வாசிக்கவில்லை என்றால் உங்களுக்கு எந்த வகையான வாசிப்பு வேண்டுமோ அந்த வகையான வாசிப்பை நீங்கள் ஜெயமோகனின் ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு சிறுகதை பிடிக்கும் என்றால் அவருடைய சில குறிப்பிட்ட சிறுகதைகளை வாசித்து அவருடைய சிறுகதை புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். நீங்கள் நாவலை வாசிக்க ஆர்வமுள்ள நபர் என்றால் அவர் பல்வேறு வகையான நாவல்களை எழுதியிருக்கின்றார். அதிலிருந்து ஒரு நாவலை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் கட்டுரை வாசிக்க ஆசைப்படும் நபராக இருக்கின்றீர்கள் என்றால் அதற்கும் அவரிடம் புத்தகம் உண்டு. சங்க இலக்கியம் குறித்து தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ள நபர் என்றால் அதற்கும் அவரிடம் ஒரு புத்தகம் உண்டு. பண்பாடு குறித்து தெரிந்து கொள்ள, மதங்களை குறித்து தெரிந்து கொள்ள, இலக்கியத்தை குறித்து தெரிந்து கொள்ள நீங்கள் அவரிடம் ஏதாவது ஒரு புத்தகத்தை தாராளமாக எடுக்கலாம். அந்த வகையில் நான் வாசித்த 3 புத்தகங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. நீங்கள் ஜெயமோகனின் நாவலை வாசிக்க விரும்பினால் என்னுடைய பரிந்துரை 7ஆம் உலகம். இந்த நாவலை நீங்கள் வாசிக்கலாம். இந்த நாவல் குறித்த நீண்டதொரு கட்டுரையை என்னுடைய வலைப்பூவில் தயாஜி வெள்ளைரஜா பிளாக்ஸ்பாட் என்கின்ற என்னுடைய வலைப்பூவில் நான் எழுதியிருக்கின்றேன். ஆசான் ஜெயமோகன் அதை அவருடைய இணைய பக்கத்திலும் பகிர்ந்திருக்கின்றார். சுருக்கமாக சொல்வதென்றால், இயக்குனர் பாலா இயக்கிய நான் கடவுள் திரைப்படத்தின் கதைக்கரு இதிலிருந்து எடுக்கப்பட்டது. தொடக்கத்தில் இந்த கதை தான் அந்த கதை என சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு அது வேறு இது வேறு என நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் அப்படித்தான் புரிந்து கொண்டேன். அது குறித்து விரிவாக என்னுடைய கட்டுரையில் நான் எழுதியிருக்கின்றேன். இந்த நாவலை வாசித்து பல இடங்களில் நான் அழுதிருக்கிறேன். ஒரு வாசகனாக, ஒரு மனிதனாக அந்த பக்கங்களை அழுகை இல்லாமல் என்னால் கடந்து போக முடியவில்லை. இப்பொழுது கூட நான் நினைத்தால் கண்கள் கலங்கத்தான் செய்கின்றன. அப்படியான ஒரு சக மனிதனின் துயர கதை இது. உங்களுக்கு நாவல் வாசிக்க ஆர்வம் இருப்பின் எழுத்தாளர் ஜெயமோகனின் இந்த நாவலை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக சிறுகதை வேண்டும். உங்களுக்கு சிறுகதையை வாசிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய புத்தக பரிந்துரை ஆசானின் அறம், உண்மை மனிதர்களின் கதை என சொல்லப்படும் இந்த சிறுகதை தொகுப்பு ரொம்பவும் முக்கியமான ஒரு தொகுப்பு. இது இருக்கக்கூடிய சோற்று கணக்கு, யானை டாக்டர், 100 நாற்காலிகள், ஓலைச்சிலுவை, உலகம் யாவையும் போன்ற சிறுகதைகள் என்னளவில் ரொம்ப முக்கியமானவை. அதிலும் குறிப்பாக யானை டாக்டர் என்கிற சிறுகதையில் பலவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது யானை பற்றிய கதையா, யானை டாக்டர் பற்றிய கதையா, மனிதர்கள் நம்மை பற்றிய கதையா என்று அந்த சிறுகதையை வாசித்தால் உங்களுக்கு புரிந்துவிடும். குறிப்பாக சோற்று கணக்கு என்ற ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை நீங்கள் பசிக்கும் பொழுது வாசித்து விடாதீர்கள். அல்லது அந்த சிறுகதையை வாசித்தால் நிச்சயம் உங்களுக்கு பசிக்கும். உங்களுக்கு சோறு போட்டவர்களின் நினைவுகள் உங்கள் மனதில் வந்து போகும். அந்த கதையை வாசிக்கும் பொழுது என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அன்னமிட்டவர்கள், என் பசிக்கு சோறு போட்டவர்களை நான் நினைத்து கொண்டேன். அந்த கதையை வாசித்து கொண்டே அவர்களுக்கு நான் மனசார என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நீங்கள் எழுத்தாளர் ஜெயமோகனின் சிறுகதைகளை வாசிக்க வேண்டுமெனில் அறம் தொகுப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம். இதை தான் நீங்கள் வாசிக்க வேண்டும் நான் சொல்லலை. இதிலிருந்து நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக, இலக்கியம் சார்ந்து தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கீங்க, கதை எழுத போகிறீங்க அல்லது ஒரு கதையை வாசிக்கிறீங்க, அந்த கதை உங்களுக்கு புரியல, இது என்ன வகையான கதை, இந்த கதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த எழுத்தாளரை எப்படி வாசிக்கிறது, இலக்கியத்தில் இது என்ன மாதிரியான வகை, ஏன் இலக்கியத்தில் இது கமர்ஷியலானது, இது ரொம்ப தீவிரமான இலக்கியம்னு சொல்கிறாங்க, அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். அந்த வகையில் ஜெயமோகன் எழுதியிருக்கக்கூடிய நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் என்கின்ற இந்த புத்தகம் ரொம்பவும் பயனாக இருக்கும். ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புத்தகத்தை நான் வாங்கி வாசிக்க ஆரம்பித்து இன்றளவும் ஒரு கையேடாக இந்த புத்தகத்தை என்னோடு நான் வைத்து கொண்டிருக்கின்றேன்.
இப்பொழுதும் என்னுடைய வாசிப்பிலும் நண்பர்களுடனான உரையாடலிலும் ஏதாவது சந்தேகமோ குழப்பமோ வந்தால் இந்த புத்தகத்தை நான் மீள் வாசிப்பு செய்கின்றேன். எனக்கு தெரிந்து என்னுடைய புத்தக அலமாரியில் இருக்கக்கூடிய புத்தகங்களில் நான் அதிகமாக கோடு போட்டு அதிகமாக குறிப்புகள் எழுதிய புத்தகம் என்றால் அதற்கு இந்த புத்தகம் தான் முதல் இடத்துக்கு போகும் என நினைக்கிறேன். நீங்கள் எழுத்தாளர் ஜெயமோகனின் இந்த வகை சார்ந்த புத்தகங்களை வாசிக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய வகை சார்ந்த புத்தகங்களை இவருடைய புத்தக பட்டியலிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு வாசகனாக இந்த 3 புத்தகங்களையும் நான் தாராளமாக உங்களுக்கு பரிந்துரை செய்வேன். அதே மாதிரி இன்றைய எழுத்தாளரின் பிறந்தநாள். இன்றைய நாளில் நான் அவருடைய இலக்கிய முன்னோடிகள் என்ற இந்த புத்தகத்தை வாசிக்கவிருக்கின்றேன். இவர் தனித்தனியாக எழுதிய 7 புத்தகங்களை ஒரே புத்தகமாக தொகுத்திருக்கின்றார்கள். இலக்கியம் சார்ந்து நம்முடைய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் சார்ந்து இவர் எழுதியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு இது. இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை தனித்தனி புத்தகங்களாக ஒரு 3 புத்தகங்களாக நான் வாசித்திருக்கின்றேன். இன்றைய இந்த முக்கியமான நாளில், எழுத்தாளரின் பிறந்த நாளில், நமது ஆசானின் பிறந்த நாளில் இந்த புத்தகத்தை மீண்டும் ஒரு முறை முழுமையாக நான் வாசிக்க இருக்கின்றேன். இன்று எழுத்தாளர் ஜெயமோகனின் பிறந்தநாள். நமக்கு பிடித்தமான எழுத்தாளர்கள் குறித்து பேசும் பொழுது நம்ம அப்படியே உற்சாகத்தில் என்ன பேசுகிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணும் இல்லையா? அது அந்த எழுத்தாளர்களுக்கு வாசகராக நாம் கொடுக்கும் மரியாதை. நன்றி. உங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருப்போம். எழுத்தாளர் ஜெயமோகனின் கதைகளை வாசித்திருந்தால் என்னோடு அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அன்புடன் தயாஜி. நன்றி, வணக்கம்.